கைபேசி செயலிகளின் கைதிகளாக இருக்கும் தலைமுறையோடு உரையாட நாங்கள் புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எங்களோட நரேஷனை நாங்கள் மாற்றணும். எங்களோட எடுத்துக்கூறும் முறைகளை நாங்கள் மாற்றணும். எங்களோட கைகளில் இருந்து ஒரு தலைமுறை நழுவி செல்கிறது. ஆனால் அவர்கள்ட்ட இன உணர்வு உண்டு. அது எப்படி வெளிப்படுவது என்று தெரியாமலும் அது ஒரு அரசியல் ஆக்க சக்தியாகவும் மாற்றப்படாமல் இருக்கு. அது ஒரு மாஸ் ஃபோர்ஸாக மாற்றப்படவில்லை. ஆனால் அவர்களிடம் இன உணர்வு உண்டு. இன உணர்வு இருப்பதை நாங்கள் நினைவு கூறும் களங்களில் பார்க்கிறோம். ஆனால் அவர்களோடு உரையாட எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில பொதுவான விடயங்கள் குறைவாக இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தின் கைதியாக இருக்கும் ஒரு தலைமுறையை நாங்கள் கையாள தவறுகிறோம். எல்லாட்ட கையிலேயும் கைபேசி இருக்கு. எனவே நாங்கள் சொல்ல வர செய்தியை நேரவே கொண்டு போக முடியும். இதில் எந்தளவு தூரம் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம்? ஒரு தேசத்தை திரட்டும் விடயத்தில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எந்த அளவுக்கு கையாண்டு இருக்கிறோம்? இல்லை, தேசத்தை சிதைக்கும் விஷயத்தில் தான் தொழில்நுட்பத்தை கூட கையாண்டு இருக்கோம். இந்த தொழில்நுட்பம் அடைந்து வருகிற புதிய வளர்ச்சிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள தவறுகிறோமா? தொழில்நுட்பத்தின் புதிய மொழியில் புதிய தலைமுறையோடு எங்களால் உரையாட முடியவில்லையா? அதன் விளைவாகத்தான் அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளாலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர முடிந்ததா? எனவே நாங்கள் கைபேசி செயலிகளின் கைதிகளாக இருக்கும் ஒரு தலைமுறையோடு புதிய வழியில் புதிய பாணியில் உரையாட வேண்டிய தேவை உண்டு. 70களில் அப்போதிருந்த தலைமுறையோடு நாங்கள் தமிழ் தேசிய உரையாடலை எப்படி செய்தோமோ அதே நரேஷனை, அதே எடுத்துரைப்பை நாங்கள் இப்போது இருக்கும் கைபேசி செயலிகளின் கைதிகளாக இருக்கும் தலைமுறையோடு நடத்த முடியாது. தசாப்தங்கள் கடந்து விட்டன. இப்போ வர தலைமுறை எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி கிடக்குது. அது ஒரு டீப் திங்கிங், டீப் ரீடிங்குக்கு போக தயாரில்லை. அதை பொறுதியாக இருத்தி வச்சு கேளு என்று சொல்ல முடியாத நிலைமை ஒன்று இருக்கு. நீங்கள் ஏதாவது ஆழமாக கதைக்க தொடங்கினால் இது எனக்கு தேவையில்லை என்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும். நீங்கள் கொஞ்சம் விஷயங்களை கோட்பாட்டு ரீதியாக கதைக்க தொடங்கினால் ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒன்றை கதைச்சு இந்த நேரத்தை நீ தின்னுற என்றது போல ஒரு பார்வை பார்க்கும். அப்படி ஒரு தலைமுறை எழும்பி வருகிறது. இந்த தலைமுறையோடு உரையாட தவறினமானால் ஆபத்து. எனவே நாங்கள் 71ஆம் ஆண்டு முன்வைத்த அதே கோஷங்களையும் அதே அரசியல் அணுகுமுறைகளையும் இப்பொழுது இந்த புதிய தலைமுறையோடு பேண முடியாது. புதிய தொழில்நுட்பத்துக்கேற்ப புதிய அணுகுமுறைக்கு நாங்கள் போக வேண்டும். இது மிக முக்கியம். அப்படி போனால்தான் அவர்களிட்ட இன உணர்வு இருக்கு. அந்த இன உணர்வை அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றலாம், திரட்டலாம். இல்லையென்றால் அது முகநூலில் வந்து நினைவு கூறும் நாளில் ஒரு நினைவு கூறுதலை போட்டுட்டு அதோட போயிடும். அப்படித்தான் இருக்கு சமூக செயற்பாடுகள். ஒரு லைக்கோட ஒரு சேரோட போகுது. இல்லை, அரசியல் அதை விட ஆழமானது. அதுவும் தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டம் அதை விட அதிகம் செயல்பூர்வமானதாக இருக்க வேண்டும்.